ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே 7ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியிலே நாம் பிரவேசித்து இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற வார்த்தை, ஆண்டு உங்களுக்கு அருள்கின்ற வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னை மறப்பது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை தாண்டி நாம் வந்திருக்கிறோம். அப்பப்பா, எத்தனை காரியங்களை செய்து முடித்து இருக்கிறோம், எப்படியெல்லாம் கடந்து போனோம், எத்தனை நெருக்கங்கள், இன்றல்கள், தொல்லைகள். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை நிர்மூலமாகாது காத்து நம்மை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தின தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், எல்லாவற்றிலும் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் ஜெயங்கொள்ளாய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பலானால், சீயோன் கர்த்தர் என்னை மறந்தார் என்றும் தேவன் என்னை கைவிட்டார் என்றும் சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பாசம் அளவிட முடியாத பாசம். உலகத்தின் மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், உலகத்தின் சூழ்நிலைகள் நம்மை கைவிட்டு விடலாம். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். எத்தனை அற்புதமான காரியங்கள்! உலகத்திலே ஒரு மனுஷனை கடைசியாக கைவிடுகிறது பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். எவ்வளவு பிள்ளையை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பார்கள். அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றால் உலகமே கைவிட்டது போலதான். அவர் சொல்கிறார்கள், அப்படி அவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் எப்ராஹிமை பாருங்கள். அவன் அந்நிய ஜாதியோடு கலந்து இருக்கிறான், விக்கிரங்களையும் சொரூபங்களையும் அவன் வழங்கி கொண்டு இருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்றெல்லாம் சொல்லுகிறார். நீ காட்டு கழுதை போல காற்றை நீ சுவாசி மேய்ந்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார். மறுபடி 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? நான் கர்த்தரப்பா, நான் உன்னை உருவாக்கினவர், எலோஹிம் உன்னை உருவாக்கினவர், உன்னை மறப்பேனோ என்று சொல்லி சேர்த்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய வல்லமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உலகமே ஒருவரை தலைகீழாயிருந்தால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்களை சாதிக்க முடியவில்லை என்று தயக்கத்தோடு கடந்து வந்தீர்களோ அவைகளை இனி நீங்கள் காணப்போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தர் அந்த விடுதலை தரப்போகிறார். ஏனென்றால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு இருக்கிறார். மார்க் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இப்படியே விட்டுவிட்டால் வழியிலே சொந்து போவார்களே. என் அன்புக்குரியவர்களே, கடந்த மாதத்தில் இருந்த அதே சூழ்நிலை அந்த மாதத்தில் இருக்குமோ? ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ, நான் அப்படி அவர்களை விட்டுவிட்டால் வழியிலே பரிதபித்து போவார்களே, இந்த மாதத்திலே அவர்கள் பேதலித்து போவார்களே, நான் இப்படி செய்வேன், செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. மறவாமல் நினைக்கிறவர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 7ஆம் மாதத்திலே எல்லா காரியத்திலும் நீங்கள் சுபித்திருக்க, சந்தோஷமாக இருக்க, விடுதலையோடு இருக்க இயேசுவின் நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, உங்களை வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.